என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப முக்கியமான விஷயத்த தான் இப்ப பேச போறோம். நாம எல்லாருமே பணம், காசு சேர்க்கணும்னு ஆசைப்படுவோம். உண்மையிலே பணம், காசு சேர்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா பணம், காசு நமக்கு வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியம். அதுக்காக நம்ம எல்லாமே முயற்சி பண்ணுவோம். இந்த வாழ்க்கைய வாழறதுக்குள்ள நம்ம எல்லாமே பணம், காசு சேர்க்கணும் தான் இந்த வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஒரு சில வீட்ல பார்த்தீங்கன்னா, பணம், காசு நெறைய தங்கும். ஒரு சில வீட்ல பார்த்தீங்கன்னா, பணம், காசு தங்கவே தங்காது. பணம், காச விட இத நாம அதிகமா சேமிக்கணும். அது என்னன்றத தான் இப்ப பார்க்க போறோம். யார் வீட்ல பணம் தங்க மாட்டுதுன்னா, இதுவும் ஒரு காரணம் தரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். எனவே உங்க வீட்ல பணம் தங்கல, அதுக்கு என்ன காரணம் என்பதை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, அது எல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காரணம் தான். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரார்த்தனைகள எனக்கு அனுப்பி வைங்க. அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க. ஒரு பாலைவனத்துல ஒரு லாரி போய் மாட்டி, மின்னடிச்சு ரிப்பேர் அடிச்சு, சகாரா பாலைவனம்ன்னுவாங்க அத. ஒரு திருவிழாக்காக இங்கேருந்து முடிச்சுட்டு போகும்போது ஒரு 50 பேர், 52 பேர் போயிருக்காங்க. அந்த 52 பேர் போகும்போது அந்த லாரி ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிச்சு அந்த பாலைவனத்துல. அத சரி பண்றதுக்காக முயற்சி பண்றாங்க. சரி பண்ண முடியல. கிட்டத்தட்ட 1 நாள் பார்க்குறாங்க முடியல. 2வது நாள் பார்க்குறாங்க முடியல. அதுல இந்த 2 பேர் மட்டும் தப்பிச்சுனா நான் நடந்தாவது போய் பார்க்குறேன்னு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போகும்போது தண்ணி குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் போய் அந்த ஆஃபீசர் கிட்ட சொல்லிட்டு, அவங்கள கூப்ட்னு நடந்தே போயிருக்காங்க 50 கிலோமீட்டர் அந்த 2 பேரு. அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது 49 பேர் தண்ணி இல்லாம இறந்துட்டாங்க வேறாம். குடிக்க தண்ணி இல்லாம அவங்க கொண்டு போன தண்ணிய குடிச்சு, அந்த தண்ணி இல்லாம கிட்டத்தட்ட 49 பேர் இறந்து போயிட்டாங்க. இத கேட்டு இந்த உலகமே ஒரு நிமிஷம் ஆடியே போயிருக்கு. அப்ப தண்ணியோட வேலிடிட்டி எவ்வளோ முக்கியன்றத நீங்க பாருங்க. தண்ணி எவ்வளோ ரொம்ப 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 முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் சாப்பிடாம கூட 3 நாள் இருப்பான். ஆனா தண்ணி குடிக்காம 1 நாளுக்கு மேல இருக்க முடியாது. அதிகபட்சமா 1 நாளைக்கு மேல இருக்க முடியாது. 2வது நாள் அவன் தண்ணி குடிச்சா தான் அவன் உடம்பே இயங்க ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட தண்ணி நமக்கு நாம சேமிக்கிறோமானா, நாம அத சேமிக்கிறதே இல்ல. அத சரியா பயன்படுத்துனோமானா, அது சரியா பயன்படுத்துறதே இல்ல. ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த வீட்ல தண்ணி வீணாக செலவு செய்கிறார்களோ, அந்த வீட்ல பணம் தங்காது. உண்மையிலே பணம் தங்கவே தங்காது. காரணம் என்னன்னா, சொல்லுவாங்கல்ல, பணத்த தண்ணி மாரி செலவு பண்றேன்னு. உண்மதான் அது. பணத்த தண்ணி மாரி செலவு பண்றது வீட்லயும் சரி, தண்ணிய நாம அனாவசியமா செலவு பண்ணா, அந்த வீட்ல கண்டிப்பா பணம் தங்காது. தண்ணி வாழ்க்கைக்கும் சரி, உயிருக்கும் உயிர் தண்ணீன்னு சொல்லுவாங்க. நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா. அப்பேற்பட்ட தண்ணிய நீங்க சரியா பயன்படுத்தி பாருங்க. பணம் நம்மகிட்ட இருக்குதுன்னா, நம்ம பார்த்து பார்த்து செலவு பண்ணணும். அதே போல தான் தண்ணிய பணம் மாரி செலவு பண்ணணும். எல்லாத்தையும் பார்த்து எது எதுக்கு தேவையான செலவோ, தேவையில்லாத செலவோ அதுக்கு செலவு பண்ணணும். உங்க வீட்ல மோட்டர் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருவாங்க தண்ணி. அது பாட்டுன்னு தண்ணி ஓடின்னு இருக்கும். அது முடிஞ்ச உடனே டேப் ஒழுகின்னு இருக்கும். அத கண்டுக்க மாட்டோம். நம்ம வீட்டு வாசல்ல இருக்கிற ரோடு குழாவ தொறந்து விட்டுருவாங்க. அது பாட்டுன்னு தண்ணி போகணும். அது மூடணும்னு அது நம்ம வீடு தான் நினைப்போம். நம்ம கண் எதிர்க்க எங்க தண்ணி வீணாக போனாலும், அதை சரி செய்வதற்கு முயற்சி எடுத்து பாருங்க. உங்க வீட்ல பணம் சேரும். டேப்ல சொட்டு சொட்டா சொட்டுது. அந்த ஒரு சொட்டு தான் சேரும் நமக்கு. அந்த ஒரு சொட்டு தண்ணி அந்த 49 பேர்ல கிடைச்சிருந்ததுன்னா, உண்மையிலேயே அவங்க ரொம்ப பொழைச்சிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம நம்ம மட்டும் தானே நினைக்கிறேன். நாம எல்லாருமே அந்த தண்ணிய சேகரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும். தண்ணிய வீணாக செலவு பண்ணாம இருங்க. தண்ணியோட இம்பார்ட்டன்ட் என்னன்றத புரிஞ்சிருப்பீங்க. உங்க வீட்ல செல்வம் சேரணும்னா, முதல்ல எங்க வீட்ல தண்ணிய சரியான அளவு பயன்படுத்துங்க. தண்ணிய யார் சரியாக பயன்படுத்துகிறார்களோ, அனாவசியமாக செலவு பண்ணாம தண்ணிய செலவு பண்றாங்களோ, அந்த வீடு செல்வம், லட்சுமி குடியிருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் இதுதான். நீங்க உங்க வீட போய் பாருங்களேன். நம்ம தண்ணி செலவு பண்றோமா? செலவு பண்ணலையா? எந்தெந்த வீட்ல தண்ணி வீணாக செலவு பண்றீங்களோ, அந்த வீட்ல கடன் கண்டிப்பாக இருக்கும். உண்மையிலே கடன் அதிகமாக இருக்கும். எனவே தண்ணிய
பணம் போல் செலவு பண்ணணும். உங்க கையில இருந்த பணத்த எப்படி பார்த்து பார்த்து செலவு பண்ணீங்களோ, அந்த மாரி செலவு பண்ணுங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கும் ரொம்ப நல்லது. மோட்டர் போட்டீங்கன்னா 2 நிமிஷம் அங்க நில்லுங்க. தண்ணி ஒழுகாம பார்த்துக்கங்க முடிஞ்ச வரைக்கும். யார் தண்ணியை சேமிக்கிறார்களோ, அவர்கள் வீட்டில் செல்வம் மலை போல குவியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. மலை போல குவியும். ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காம இறந்து போனவர்கள மனசுல நெனச்சு பாருங்க. அப்ப தண்ணிய நீங்க செலவு பண்ண மாட்டீங்க. எனவே அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா, நம்ம வீட்ல தங்கம் சேரணும், இல்ல பணம் சேரணும்னா, நம்ம வீட்ல இருக்கிற தண்ணி அனாவசியமா கீழ எங்கேயாவது சிந்துதா பாருங்க. அதை அரெஸ்ட் பண்ணுங்க. உங்க வீட்ல தண்ணி சேரும் சாயராம். ஓம் சாய்ராம்.